வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ கொஸ்டின் வந்து வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அப்படின்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி, அதாவது எலக்ட்ரானை சேர்த்தோம்னா எனர்ஜிஸ் வந்து ரிலீஸ் ஆகும். எனர்ஜி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மைனஸ் சார்ஜ். அப்போ உங்களோட ஆப்ஷனில் மைனஸ் சார்ஜ் வரக்கூடியது தான் சரியான ஆன்சர். இப்போ எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஆஃப் Na ப்ளஸ் இஃப் அயனைசேஷன் எனர்ஜி ஃபஸ்ட்டு அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் சோடியம் இஸ் ஈக்குவல் டு 5.1 எலக்ட்ரான் வோல்ட். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் மைனஸ் 5.1 எலக்ட்ரான் வோல்ட், செகண்ட் ஆப்ஷன் மைனஸ் 10.2 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ தேர்டு ஃபோர்த்து நம்ம கவனிக்க வேண்டாம். சரி, இப்போ தேர்டு வந்து ப்ளஸ் 2.55 எலக்ட்ரான் வோல்ட், லாஸ்ட் வந்து ப்ளஸ் 10.2 எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு இருக்குது. அந்த ரெண்டு ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கலாம், அது வேண்டாம். அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு செகண்டு ரெண்டு ஆப்ஷன்லேயே ஏதாவது ஒன்று கரெக்டாக இருக்கும். சரி, இப்போ வந்து சோடியம் இருக்குது, அதுலேருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு 5.1 எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிற எனர்ஜியை சப்ளை பண்ணுறோம். அப்போ உருவாகிறது Na ப்ளஸ்ஸு. அப்போ Na ப்ளஸ்ஸுக்கு ஒரு எலக்ட்ரான் நீங்கள் சேர்க்குறீங்கன்னா எவ்வளோ எனர்ஜியை சப்ளை பண்ணி எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு எனர்ஜிஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அப்போ ΔH வேல்யூ வந்து மைனஸ் 5.1 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ Na ப்ளஸ்ஸு ப்ளஸ் எலக்ட்ரான் கிவ்ஸ் சோடியம் மெட்டல் அப்படின்னு சொன்னீங்கன்னா ΔHோட வேல்யூ மைனஸ் 5.1 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ உங்களுக்கு சரியான ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, மைனஸ் 5.1 electron volt. அப்போ what is the value of electron gain enthalpy of sodium plus if first ionization energy of sodium is equal to 5.1 electron volt அப்படின்னா first option minus 5.1 electron volt. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா சோடியத்திலேருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு 5.1 எலக்ட்ரான் வோல்ட்டுனா சோடியம் ப்ளஸ் அயானுக்கு எலக்ட்ரானை நீங்கள் சேர்த்திங்கன்னா அவ்வளோ எனர்ஜிஸ் ரிலீஸ் ஆகும், மைனஸ் 5.1 எலக்ட்ரான் வோல்ட். நீங்கள் கொடுக்குற எனர்ஜி ப்ளஸ் 5.1, அதுலேருந்து ரிமூவ் பண்ணுற எனர்ஜியும் 5.1 தான், ஆனால் அந்த சிம்பிள் வந்து மைனஸ். அப்போ மைனஸில் வருது, அதாவது எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுன்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி, எனர்ஜி நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி. சரிங்களா?